வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்க அப்படின்னா, லான்ச்சுடைய X431 சீரீஸில் Pro 3 SE அந்த டிவைஸுடைய அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். நம்ம பண்ண போகிற மாடல் நேம் Pro 3 SE. இந்த டிவைஸுடைய ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா, ரெகுலர் கார்ஸ் மட்டும் கிடையாது. நீங்கள் கார்ஸுமே பார்த்தீங்கன்னா பேசிக் மாடல்ஸ்லேருந்து லக்ஸுரி வெஹிக்கிள்ஸ் வரைக்கும் பார்த்துக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கமர்ஷியல் வெஹிக்கிள் சப்போர்ட்டும் இதில் இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு EV வெஹிக்கிள்ஸ், அதுக்கப்புறம் உங்களுக்கு நம்மளுக்கு தேவையான ஜெர்மன் வெஹிக்கிள்ஸ்க்கு ஆன்லைன் கோடிங் ஃபீச்சர் இந்த டூலில் சப்போர்ட் பண்ணும். அந்த டூலுடைய அன்பாக்சிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, ஸோ நம்ம வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எந்த ஒரு நியூ அப்டேட் கொடுத்தாலும் அது உங்களை உடனே ரீச் பண்ணும். ஸோ இந்த டிவைஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது நம்மளுடைய X431 Pro SE 8 இன்ச்சில் வரக்கூடிய மாடல். இந்த மாடல் பார்த்தீங்க அப்படின்னா 10 இன்ச்சில் வரக்கூடிய மாடல். ஸோ இந்த 2024 நம்ம வருஷம் வந்துட்டு எல்லாருக்குமே பெஸ்ட்டாக அமைஞ்சது. ஸோ இந்த டிவைஸ் நம்ம அதிகமான கஸ்டமருக்கு தமிழ்நாட்டில் கொடுத்துருக்கோம். தமிழ்நாடு ஃபுல்லாகவே நம்ம சப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டிவைஸை நம்மக்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் ரொம்பவே தேங்க்ஸ். என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் வந்துட்டு காப்பி ப்ராடக்ட்ஸ் வாங்குறதுக்கு இருந்தாங்க. ஸோ நம்ம இதை பற்றி தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணும்போது காப்பி ப்ராடக்ட்ஸ் வாங்காமல் ஒரிஜினல் டிவைஸ்க்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ யூஸ் பண்ணதில் எல்லாருமே பெனிஃபிட்டும் அடைஞ்சிருக்காங்க. ஸோ உங்களோட கேரேஜ்க்கு இப்போ நீங்கள் நியூவாக டிவைஸ் பர்ச்சேஸ் பண்ணணும், ஏன்னா ஒரு புதுசாக ஒரு கேரேஜ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், இல்லை ஆல்ரெடி என்னோட கேரேஜ்க்கு வந்துட்டு நான் நியூ ஸ்கேனர்ஸ் வாங்க போகிறேன் அப்படின்னா, இது அங்க வைக்கவா, உன் தலையில வை. இது அழகான தமிழ் பெயரியா. இது அங்கவை, இது சங்கவை. இந்த Pro SE டிவைஸும் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. அப்புறம் Pro 3 SE இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது ரெகுலராக இல்லாமல் கொஞ்சம் சாஃப்ட்வேர் சேஞ்சஸோட புது அப்டேட்ஸோட கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிவைஸையும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த டிவைஸ் 8 இன்ச் மாடலில் உங்களுக்கு ஆன்லைன் கோடிங் வராது, நீங்கள் தனியாக பே பண்ணி தான் வாங்க முடியும். பட் இந்த 10 இன்ச் மாடல் Pro 3 SE டிவைஸில் உங்களுக்கு ஆன்லைன் கோடிங், ஜெர்மன் வெஹிக்கிள்ஸ்க்கு ஆன்லைன் கோடிங் ஃபீச்சர் சேர்த்தே கொடுத்தாங்க. ஸோ இந்த ரெண்டு டிவைஸில் எது வேணாலும் உங்களுடைய கராஜ் நீட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நம்மக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு வாங்கிக்கலாம். ஸோ இந்த டிவைஸோட அன்பாக்சிங்கை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். அது மட்டும் கிடையாது, இந்த Pro SE அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா Pro 3 SE இந்த ரெண்டு டிவைஸ் கூட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய வீடியோ ஸ்கோப், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேட்டரி டெஸ்டர், அப்புறம் TPMS டூல், இதை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாம். உங்களுக்கு லான்ச்சுடைய Pro 3 SE டிவைஸ் ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கார்டன் பாக்ஸில் லான்ச்சுடைய பிராண்டிங்கோட வரும். ஒரிஜினல் டிவைஸ் மட்டும் தான் உங்களுக்கு இந்த மாதிரி பேக்கிங்கில் கொடுப்பாங்க. காப்பி ப்ராடக்ட்ஸ் இந்த மாதிரி வராது, ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு கவரில் இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஒரிஜினல் டிவைஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னா நம்ம சேனலில் போட்டிருக்க வீடியோவை பார்த்துட்டு லான்ச் டிவைஸ்க்கும் காப்பி டிவைஸ்க்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வரக்கூடிய பேக்கிங் இந்த கார்டன் பேக்கிங். இதை நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். தலைவரே பிரிச்சு வச்சிடுறேன். அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு காட்டன் பேக்கிங்கை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு பிளாஸ்டிக் கேஸ், நல்ல ஒரு ஹார்டான பிளாஸ்டிக் கேஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த பிளாஸ்டிக் கேஸில் பார்த்தீங்க அப்படின்னா லான்ச்சுடைய பிராண்டிங் உங்களுக்கு இருக்கும். ஸோ இதுவும் அந்த ஒரிஜினல் டிவைஸ் அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ரூஃப். உங்களுக்கு இந்த பிளாஸ்டிக் கேஸ் நல்ல ஒரு குவாலிட்டியாக கொடுத்துருப்பான். ஸோ இந்த பிளாஸ்டிக் கேஸ் இதை ஓப்பன் பண்ணி உள்ள என்னென்ன கண்டென்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு. இப்போ வரக்கூடிய லேட்டஸ்ட் லான்ச்சுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துலேயுமே வரக்கூடிய இந்த பிளாஸ்டிக் கேஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சைடு வந்துட்டு எம்டியாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த எம்டி ஸ்பேஸில் வந்துட்டு உங்களுக்கு அதாவது அவங்களுடைய சார்ஜர் எல்லாமே ஆல்ரெடி நம்மளுக்கு கவரில் சேஃபாக கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கவரில் நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. அது போக நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் இருக்கும். ஸோ நீங்கள் உங்களோட ரெகுலர் ஒர்க்குக்கு தேவையான மல்டிமீட்டர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன இப்போ நீங்கள் கீ ப்ரோக்ராம் பண்ணுறவங்களா இருக்கீங்கன்னா உங்களுடைய டிரான்ஸ்பாண்டர், கீ மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் சேஃபாக ஸ்டோர் பண்ணி வச்சு நீங்கள் எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ அதுக்கான கம்பார்ட்மெண்ட் இருக்கும். இந்த எம்டி ஸ்பேஸை நீங்கள் அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சைட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு OBD கேபிள், நல்ல ஒரு குவாலிட்டியான லென்த்தான OBD கேபிள். ரெகுலர் மாடல்ஸில் வரதை விட இது லென்த் அதிகம். ஸோ நீங்கள் டிவைஸை வந்துட்டு காரில் கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு டிவைஸ் வந்து காலில் வந்துட்டு மிதிப்படாது. ஸோ உங்களுக்கு இந்த யூஸ் பண்ணுறதுக்கு சேஃபாகவும் இருக்கும், லென்த்தாகவும் இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா Type B to Type C USB கேபிள் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கேபிள் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லான்ச் ஸ்கேனரில் வந்துட்டு வயர்டு கம்யூனிகேஷன், இப்போ நீங்கள் லான்ச் டிவைஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா ப்ளூடூத்தில் ஒர்க் ஆகும் தெரியும். சப்போஸ் நீங்கள் வயர்டில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வயர்டு கம்யூனிகேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதே டைமில் நீங்கள் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் கேபிளாக அதை யூஸ் பண்ண முடியும். உங்களுக்கு இந்த சீரிஸ் எல்லாமே அட்வான்ஸ் அப்படிங்கிறதுனால Type C சார்ஜர் வந்துடும். ஸோ உங்களுக்கு சார்ஜிங் பார்த்தீங்க அப்படின்னா ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும். உங்களுக்கு Type C கேபிள் கொடுத்துருவாங்க. Type C சார்ஜர் இன்பில்ட்டாக கொடுத்துட்றாங்க. அதை நீங்கள் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு சார்ஜிங் அடாப்டர்ஸும் கொடுத்துருவான். ஸோ நீங்கள் வேணுங்கிற உங்களுடைய போர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த சைடு கம்பார்ட்மெண்ட்டில் வரக்கூடியது இந்த ஐட்டம்ஸ் மட்டும்தான். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேட்டலாக். ஸோ இந்த கவரில் பார்த்தீங்க அப்படின்னா
இந்த பேக்கிங் லிஸ்ட், இந்த காட்டன் பாக்ஸ் அப்புறம் அந்த பிளாஸ்டிக் கேஸ்க்குள்ள என்ன ஐட்டம்ஸ் இருக்குன்ற டீடைல் இருக்கக்கூடிய ஒரு பேக்கிங் லிஸ்ட் கொடுத்துருப்பாங்க. அடுத்ததா இந்த டிவைஸை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு என்வலப் கொடுத்துருப்பாங்க. அடுத்து ஒரு யூசர் மேனுவல், இது மட்டும் தான் இந்த பேக்கிங்ல வரும். ஸோ Pro 3 SE லான்ச் Pro 3 SEல வரக்கூடிய VCA இந்த VCA தான். இது வெர்ஷன் 7.0 VCA, DBS கார் வெர்ஷன் 7னு சொல்லுவாங்க. ஸோ லான்ச் உடைய லேட்டஸ்ட் டெக்னாலஜி VCA. ஸோ இந்த VCA உடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது ப்ளூடூத்லேயும் ஒர்க் ஆகும் உங்களுக்கு, அதே சமயம் உங்களுக்கு வயர்லெஸ் கம்யூனிகேஷன்ல யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த VCA உடைய ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த VCA DOIP ப்ரோட்டோகால் சப்போர்ட் பண்ணும். ஸோ CAN-FT ப்ரோட்டோகால் இருக்கிறனால உங்களுக்கு ஸ்கேனிங் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஸ்மூத்தாகவும் ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ நீங்கள் ஜெர்மன் வெஹிக்கிள்ஸ் அப்புறம் ரொம்ப ஹையர் அண்ட் வெஹிக்கிள்ஸ்லாம் நீங்கள் டயக்னோஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்கேனிங் டைமை இந்த VCA ரொம்பவே சேவ் பண்ணி கொடுக்கும். ஸோ இது ஒரு நியூ அப்டேட் லான்ச்சில் வரக்கூடியது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இண்டிகேட்டர்ஸ், இந்த இண்டிகேஷன் இந்த லைட் இண்டிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 2 சைடுமே கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் டிவைஸை வந்துட்டு கீழே பார்க்கணும்னு தேவைப்படாது, தனியாக திருப்பணும் இல்லை, நீங்கள் எந்த சைடு நீங்கள் மாட்டினாலும் 2 பக்கமே உங்களால் பார்க்க முடியும். 2 பக்கமே இந்த இண்டிகேஷன் பார்க்க முடியும். அதுவுமே இண்டிகேஷன் பார்த்தீங்கன்னா பவர் இண்டிகேஷன் தனியாக செக் பண்ண முடியும். அதே டைமில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே வரக்கூடிய கிரீன் கலர் கம்யூனிகேஷன் இண்டிகேஷனும் பார்த்துக்கலாம். அப்புறம் ப்ளூடூத் மோட் வயர்டு மோட்ல இருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு அந்த ஒரு ஃபீச்சர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் காரில் செக் பண்ணும்போது அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த டிவைஸில் வரக்கூடிய ஃபீச்சர் மெயின் ஃபீச்சர் தான் CAN-FT சப்போர்ட், அதுக்கப்புறம் DOIP அதாவது ஆன்லைன் கோடிங் இந்த டிவைஸ் வழியாக நீங்கள் பண்ண முடியும். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய Pro 3 SE 10-inch ஆண்ட்ராய்ட் பேட். இது நம்ம தேனில இருந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ரொம்பவே கேப்பபிளா 10 inchல இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா ரொம்ப வெயிட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வெயிட் இருக்காது, ஹேண்டில் பண்ணக்கூடிய அளவு வெயிட் தான் கொடுத்துருப்பாங்க. இதோட ஸ்க்ரீன் பார்த்தீங்க அப்படின்னா 10 inch உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி இந்த டிஸ்பிளேவை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக உங்களுக்கு 4 கார்னர்லையுமே பார்த்தீங்கன்னா ரப்பரில் வந்து புஷ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு இந்த ரப்பர் மவுண்ட் வந்து நல்ல ஒரு கிரிப்பாக இருக்கும். ஸோ டிவைஸ் வந்து நீங்கள் கீழே விழுந்தாலுமே உங்களுக்கு டேமேஜ் ஆகாது. டிவைஸ் உடைய மேல் பக்கம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா 2 போர்ட் கொடுத்துருப்பாங்க. ஒன்னு பாத்தீங்க அப்படின்னா சார்ஜிங்கான டைப் சி போர்ட், இன்னொரு சைடு இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா அக்சசரி போர்ட். இப்போ நீங்க வீடியோ ஸ்கோப்பு அப்படி இல்லைனா எக்ஸ்ப்ராக் 3 அடாப்டர் கனெக்ட் பண்றீங்க அப்படின்னா இந்த அக்சசரி போர்ட்டை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். டைப் பி போர்ட் வரும். இதுல பேக் சைடு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 8 MP குவாலிட்டியான கேமரா கொடுத்துருப்பாங்க. அடுத்ததா பேக் சைடு ஸ்டாண்டு. ஸோ இப்போ நீங்க பாக்குற இந்த Pro SE டிவைஸ்ல பாருங்க, உங்களுக்கு இது Pro SE டிவைஸ், இது Pro 3 SE. ஸோ இந்த டிவைஸ்ல பாருங்க பேக் சைடு கேமரா இருக்கும் ரெண்டுலையும், ஆனால் ஸ்டாண்ட் இருக்காது இந்த டிவைஸ்ல. ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா Pro 3 SEல உங்களுக்கு நல்ல ஒரு 90 டிகிரி பெண்ட் பண்ணக்கூடிய ஸ்டாண்ட் இருக்கும். ஸோ உங்களுடைய ஒர்க் அப்போ நீங்க வந்துட்டு எல்லா டைமும் டிவைஸை கையில ஹோல்டு பண்ணணும்னு நீட் இல்லை. ஜஸ்ட் நீங்க காரோட சீட்லயோ இல்லை பானட் மேலேயோ நீங்க பிளேஸ் பண்ணிட்டு உங்களோட ஒர்க்கை நீங்க கண்டினியூ பண்ணலாம். ஸோ இந்த ஸ்டாண்ட் வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நம்ம டிவைஸ் ஆன் பண்ணிட்டு இந்த சாஃப்ட்வேர்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த Pro 3 SE உடைய அன்பாக்சிங் உடைய முக்கியமான ஃபீச்சரே பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2024க்காக இவங்க கொடுத்துருக்கக்கூடிய நியூ அப்டேட் தான். ஸோ இந்த வரப்போற 25 எல்லாத்துக்குமே சேர்த்து இந்த அப்டேட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான அப்டேட். இந்த டிவைஸோடைய வெர்ஷனுமே பார்த்தீங்க அப்படின்னா லேட்டஸ்ட் மேனுஃபேக்சரிங். ஸோ இந்த டிவைஸ் வந்துட்டு வெர்ஷன் 7ல இருந்து வெர்ஷன் 8க்கு லான்ச் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் Pro SEல பாருங்க, உங்களுக்கு இங்க வரக்கூடிய அப்ளிகேஷன் பாத்தீங்க அப்படின்னா வெர்ஷன் 7 இருக்கும். ஸோ இந்த வெர்ஷன் 7 அப்ளிகேஷன் தான் Pro 3 SEலையும் இது வரைக்கும் ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ புது அப்டேட்டா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தெரியும், Export 3.1 Pro 3 SE. அதுல வெர்ஷன் 8க்கு பாத்தீங்கன்னா தெரியும், வெர்ஷன் 8க்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வெர்ஷன் 8 அப்ளிகேஷனை பத்தி டீடைல்டா நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்டா பாத்தீங்கன்னா இன்டெலிஜென்ட் டயக்னோஸ். இந்த இன்டெலிஜென்ட் டயக்னோஸ் ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே வந்துட்டு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர். இப்போ நீங்கள் ரெகுலர் வந்துட்டு இந்தியன் வெஹிக்கிள்ஸ், அமெரிக்கன் வெஹிக்கிள்ஸ் பார்க்குற மெக்கானிக்காக இருக்கீங்க. சப்போஸ் உங்களுக்கு ஜெர்மன் வெஹிக்கிள்ஸும் நீங்கள் லேர்ன் பண்ணணும் அப்படின்னா லான்ச் வந்து ரொம்பவே சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்க. நீங்கள் டேரெக்டாக ஜெர்மன் வெஹிக்கிள்ஸ்க்கு யூஸ் பண்ணும்போது இன்டெலிஜென்ட் டயக்னோஸ் மூலியமா நீங்கள் யூஸ் பண்ணும்போது என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வெஹிக்கிளுடைய ஃபுல் டீடைல்ஸையும் இன்டெலிஜென்ட் டயக்னோஸ் டிடெக்ட் பண்ணும். உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, காருடைய சேசிஸ் நம்பர், அது என்ன மாடல், அது பெட்ரோல் ஆர் டீசல், அதுக்கப்புறம் இயர், இந்த எல்லாத்தையுமே உங்களுக்கு ஒரே ஷாட்ல இந்த இன்டெலிஜென்ட் டயக்னோஸ் ஃபீச்சர் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா லோக்கல் டயக்னோஸ். ஸோ நான் சொன்ன வெர்ஷன் 8 அப்ளிகேஷன்ல உள்ள மேஜரான ஃபீச்சரே பார்த்தீங்க அப்படின்னா இந்த லோக்கல் டயக்னோஸ் ஃபீச்சர் தான். நீங்க வெர்ஷன் 8ல பாருங்க, வெர்ஷன் உங்களுக்கு ப்ரோ ஏசில பாத்தீங்க அப்படின்னா லோக்கல் டயக்னோஸ் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. உங்களுக்கு ஸ்க்ரீன் வந்துட்டு இந்த மாதிரி நீங்க செக் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அமெரிக்கா, ஏஷியாவுக்கு நீங்க இந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ண வேண்டியது இருக்கும். பட் வெர்ஷன் 8ல உங்களுக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, நீங்க ஜஸ்ட் லோக்கல் டயக்னோஸை கிளிக் பண்ணிட்டு
லோக்கல் டயக்னோஸை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு வேணுங்கிற பிராண்டை, இப்போ எனக்கு ஏஷியன் பிராண்ட் பார்க்கணுமா, ஜஸ்ட் நான் சைடில் ஏஷியா கிளிக் பண்ணிக்க முடியும். யூரோப் நான் கிளிக் பண்ணால் யூரோப்பியன் வெஹிக்கிள்ஸ் எல்லாமே இங்கே ஷோ பண்ணும் எனக்கு. அதே மாதிரி எனக்கு அமெரிக்கன் பிராண்ட் பார்க்கணும்னா அமெரிக்கன். வண்டி போட வச்சு நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. ஸோ நீங்கள் ஸ்க்ரோல் பண்ண வேண்டியதில்லை, மேலேயும் நீங்கள் கிளிக் பண்ண வேண்டியதில்லை, ஷார்ட்கட்டாக கொடுத்துருவாங்க. இன்னொன்று இதே ஒரே ஸ்க்ரீன்லேயே மேலே நீங்கள் டயக்னோஸ் ஃபீச்சர், அதுக்கப்புறம் மோட்டார் சைக்கிள் ஃபீச்சரை நீங்கள் ஒரே இடத்துல அக்சஸ் பண்ண முடியும். அதே மாதிரி இமோபிளைசர் ஃபீச்சர், ஏஷியன், அமெரிக்கன், யூரோப்பியனுடைய இமோபிளைசர் ஃபீச்சர்ஸை நீங்கள் ஒரே ஸ்க்ரீனில் அக்சஸ் பண்ண முடியும். இவி வெஹிக்கிள்ஸ் உடைய ஃபீச்சர்ஸை நீங்கள் அக்சஸ் பண்ண முடியும். ஸோ இந்த ஒரே லோக்கல் டயக்னோஸ்ன்ற ஃபீச்சருக்குள்ளே போனாலே ரெகுலர் கார் டயக்னோஸ், பெட்ரோல் டீசல் கார், ஹைப்ரிட் கார்ஸ், அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மோட்டார் சைக்கிள், இவி, அதுக்கப்புறம் இமோ, அதுக்கப்புறம் பேட்டரி பேக், அதாவது காருடைய இவி வெஹிக்கிள் இருக்கக்கூடிய பேட்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தை உங்களால் செக் பண்ணுறதுக்கான ஆப்ஷனை இதில் அக்சஸ் பண்ண முடியும். ஸோ இந்த வெர்ஷன் லைட் அப்ளிகேஷனில் முக்கியமான அப்டேட்டே இதுதான். உங்களுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெஷல் ஃபங்க்ஷனில் பெருசாக எதுவும் சேஞ்சஸ் பண்ணலை. உங்களுக்கு ரெகுலராக வரக்கூடிய 39 ரீசெட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இதில் ஒர்க் ஆகும். இந்த 39 ரீசெட் ஃபங்க்ஷன்ஸையும் உங்களால் இதில் அக்சஸ் பண்ணி பார்க்க முடியும். 39 டைப் ஆஃப் ரீசெட் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இந்த ரீசெட் ஃபங்க்ஷனில் BS3, BS4, BS6 கார்ஸ்க்கான எல்லா மேஜர் ரீசெட் ஃபங்க்ஷனுமே கவர் பண்ணியிருப்பாங்க. அதோட பார்த்தீங்க அப்படின்னா Pro 3SEல உள்ள முக்கியமான ஒரு ஃபீச்சர் EV வெஹிக்கிள்ஸ்க்கான ஆட்-ஆன் கிட். இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு இவி வெஹிக்கிள்ஸில் வரக்கூடிய பேட்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவி கார்ஸில் வரக்கூடிய டயக்னோஸ்டிக் கப்ளர்ஸ், இது எல்லாத்தையும் அக்சஸ் பண்ணுறதுக்கான ஆட்-ஆன் கிட் வந்து உங்களுக்கு லான்ச்சில் Pro 3SE மாடலில் சப்போர்ட் பண்ணும். அதுக்கான டெடிகேட்டட் ஐகான்ஸ் இங்கே கொடுத்துருப்பாங்க, நீங்கள் உங்களால் இங்கே பார்க்க முடியும். ஸோ டெடிகேட்டான ஐகான்ஸ் இந்த EVன்ற ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் ஆப்ஷனில் உங்களுக்கு வந்துடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா டூல் பாக்ஸ்ன்றது வந்துட்டு நீங்கள் முன்னாடி என்ன பண்ணுவீங்கன்னா அதர் மாடியூல்ஸில் போய் பார்ப்பீங்க. இப்போ அது தேவைப்படாது, டேரெக்டாக வந்துட்டு டூல் பாக்ஸ் இங்கேயே உங்களுக்கு எனபிள் பண்ணியிருப்பாங்க. டூல் பாக்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் வந்துட்டு நீங்கள் வீடியோ ஸ்கோப், அதுக்கப்புறம் பேட்டரி டெஸ்டர், இந்த எல்லா ஆட்-ஆன் மாடியூல்ஸையும் நீங்கள் டேரெக்டாக வந்துட்டு உங்களால் வந்து இங்கே அக்சஸ் பண்ண முடியும். ஆட்-ஆன் மாடியூல்ஸை நீங்கள் இதில் அட்டாச் பண்ணி ஒரே இடத்துல யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த ஃபீச்சர் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளிஃபைடாக எல்லாத்தையும் தேட வேண்டியது இல்லாமல் சிம்பிளாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த வெர்ஷன் லைட் அப்ளிகேஷனில் இது ஒரு யூனிக்கான ஃபீச்சர். அடுத்ததாக பார்த்தீங்க, சப்போஸ் எனக்கு என்னோட VCIக்கு வந்துட்டு ஃபோம் ஒயரை வந்துட்டு நான் திரும்ப அப்கிரேட் பண்ணணும், இல்லை ஏதாவது ஒரு இஷ்யூ அப்படின்னா டயக்னோஸ் பண்ணணும் அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் X431 டயக்னோஸ்டிக் கிட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்ம டிவைஸ் சம்மந்தப்பட்ட ஃபோம் ஒயர் எல்லா கண்ட்ரோல்ஸையும் இங்கே நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வெர்ஷன் 8ல் சேஞ்ச் பண்ண மேஜரான ஃபீச்சர். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லான்ச் அகாடமி. இந்த லான்ச் அகாடமின்ற ஃபீச்சர் உங்களுக்கு லேர்ன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூனிக்காக இருக்கும். லான்ச்சோடைய எல்லா சோஷியல் மீடியா சைட்ஸையும், அதாவது ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், யூடியூபாக இருக்கட்டும், எல்லாத்தையும் உங்களால் டேரெக்டாக அக்சஸ் பண்ணி உங்களால் புது லான்ச் கம்பெனிலேருந்து டேரெக்டாக கொடுக்கக்கூடிய டெக்னிக்கல் வீடியோஸும் உங்களால் லேர்ன் பண்ண முடியும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி மால் பற்றி சொல்லியிருக்கேன், பட் இருந்தாலும் நான் திரும்ப இந்த டிவைஸ் பற்றி அன்பாக்சிங்கில் சொல்கிறேன். ஸோ இந்த லான்ச்சில் மால்ன்ற கான்செப்ட் என்ன மாதிரி ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு இன்பில்ட்டாக வரக்கூடிய ஃபீச்சர்னு பார்த்தீங்கன்னா கார்ஸ் ஃபுல்லாமே வந்துடும், கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் வந்துடும். லைட்காக தான் 12 வோல்ட் கமர்ஷியல். சப்போஸ் எனக்கு இவி வெஹிக்கிள்ஸ் பார்க்கணும், ஜெர்மன் இவி வெஹிக்கிள்ஸ், அப்புறம் பைக் பார்க்கணும், இமோ ப்ரோக்ராமிங் நான் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தேவையான எல்லா சாஃப்ட்வேர்ஸையுமே அந்த மால் அப்படிங்கிற அந்த ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் எனக்கு தேவையான டைம், இப்போ 1 இயர் சப்ஸ்கிரிப்ஷன், 2 இயர், 3 இயர் அப்படின்ற சப்ஸ்கிரிப்ஷன் பேசிஸில் நான் வாங்கிக்க முடியும். ஸோ உங்களுக்கு ஓவராலாக ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் பேடுக்கு லான்ச்சுக்கு பண்ணுறீங்க. ஸோ உங்களுக்கு ஃபியூச்சரிஸ்டிக்காகவும் கவர் பண்ணியிருப்பாங்க. ஃபியூச்சருக்கு ஏற்ற மாதிரி டிவைஸை நீங்கள் அப்கிரேடும் பண்ணிக்கலாம். ஸோ ஒன் டிவைஸ் உங்களுக்கு லைஃப் டைம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் டேட் ஆகாது. ஒரே டெக்கு உங்களுக்கு அவுட் ஆஃப் டேட் ஆகாமல் உங்கள் டிவைஸை நீங்கள் எவ்ரி டைம் நீங்கள் அப்டேட்டாக வச்சுக்க முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த Pro 3SE டிவைஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம தெளிவாக பார்த்தாச்சு. ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லான்ச் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னா கிடையாது. லான்ச்சோடைய கான்செப்ட் பார்த்தீங்க அப்படின்னா பேடு வந்து ஒரே பேடு தான் இருக்கும். நீங்கள் வந்துட்டு ஆட்-ஆன் மாடியூல்ஸ் பற்றி நான் கேள்விப்பட்டிருப்பீங்க. இருந்தாலும் நான் சொல்கிறேன், லான்ச்சில் உள்ள ஒரு யூனிக்கான ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பேடு வந்துட்டு ஒரே பேடை யூஸ் பண்ணி அடிஷ்னலாக டிவைசஸை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமான காஸ்ட் கொடுத்து நீங்கள் வந்துட்டு டிவைசஸ் வாங்க தேவையில்லை. ஸோ லான்ச் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா லோயர் ப்ரைஸில் ப்ளூடூத் மெத்தட்லையோ இல்லை வயர்டு மெத்தட்லையோ ஒர்க் ஆகிற மாதிரி ஆட்-ஆன் மாடியூல்ஸை டெவலப் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம அதை டேரெக்டாக யூஸ் பண்ணி நம்மளோட ஒர்க்கை வந்து நம்ம பண்ண முடியும். அதுக்கு நான் உங்களுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக சொல்லணும்னு நினைக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா லான்ச்சுடைய இந்த BST360 பேட்டரி டெஸ்டர். இந்த பேட்டரி டெஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க உங்களுக்கு ப்ளூடூத்தில் ஒர்க் ஆகக்கூடியது. இப்போ நீங்கள் ரெகுலராக வந்து இண்டிபெண்ட்டாக ஒர்க் ஆகக்கூடிய பேட்டரி டெஸ்டருடைய காஸ்ட் பார்த்தீங்கன்னா மினிமம் உங்களுக்கு 10,000க்கு மேலே தான் இருக்கும். ஸோ இந்த பேட்டரி டெஸ்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10,000க்குள்ளேயே கிடைக்கும். இதனால் உங்களுக்கு மணி சேவ் ஆகுது. இன்னொன்று நீங்கள் வந்துட்டு ஹெவி வெயிட்டாக நீங்கள் எல்லா எக்யூப்மெண்ட்டையும் எடுத்துகிட்டு போகணும்னால இந்த பேட்டரி டெஸ்டோட வெயிட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்கும்.
நம்ம லான்ச்ல இதுக்காக டெடிகேட்டடா பாத்தீங்க அப்படின்னா டூல் பாக்ஸ் அப்படின்ற இதில் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு இதை அக்சஸ் பண்றதுக்கு அப்ளிகேஷன் கொடுத்துருப்பாங்க BST 360ன்னு. ஸோ டைரக்டா நீங்க இந்த டிவைஸை இதில் அட்டாச் பண்ணி யூஸ் பண்ண முடியும். இந்த டிவைஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்க செப்பரேட்டா பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த டிவைஸை யூஸ் பண்ணி லெட் ஆசிட் பேட்டரி, ஜெல் பேட்டரி, அதுக்கப்புறம் AGM டைப் ஆஃப் பேட்டரி நீங்க எல்லாத்தையுமே வந்துட்டு ஹெல்த் டயக்னோஸ் பண்ண முடியும். அதோடைய செல்ஃப் டெஸ்ட், கிராங்க் டெஸ்ட் நீங்க பண்ணி பார்க்க முடியும். ஸோ இந்த டிவைஸ் உங்களுக்கு வேணாலும் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. அடுத்ததான் பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ ஸ்கோப். ஸோ இப்போ நம்மளால வந்து கண்ணு பார்க்க முடியாத இடங்கள்ல உள்ள கிராக்கோ இல்லை ஒரு ப்ராப்ளத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி வீடியோ ஸ்கோப் டிவைஸை யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ ஸ்கோப் வயர்டு கம்யூனிகேஷன்ல டைப் B-ல கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணணும். ஸோ அந்த வீடியோ ஸ்கோப் சப்போர்ட்டும் இந்த பேட் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ இந்த வீடியோ ஸ்கோப்போ சப்போர்ட்டும் உங்களுக்கு லான்ச்ல இருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஃபீச்சர் TPMS கன். ஸோ இந்த TPMS கன்னுடைய பர்பஸ் பார்த்தீங்க அப்படின்னா யூனிவர்சலா நீங்க எந்த காருக்கு TPMS சென்சார் டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா அதை ரீப்ளேஸ் பண்ணி ப்ரோக்ராம் பண்றதுக்கு நம்ம லான்ச்சோடைய இந்த TPMS கன் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த பேக்கிங்ல உங்களுக்கு பாத்தீங்கன்னா 4 சென்சார் இன்க்ளூடா ஃப்ரீயா வந்துடும். ஸோ இந்த TPMS கன்னை நீங்க டைரக்டா இந்த டிவைஸ்ல வந்துட்டு யூஸ் பண்ண முடியும். வயா வந்துட்டு ப்ளூடூத் வழியாக யூஸ் பண்ணிக்கலாம். டைரக்டா இதுக்கு வயர்டு மெத்தட்லயும் நீங்க கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த டிவைஸும் உங்களுக்கு லான்ச்ல சப்போர்ட் பண்ணும். இது மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நம்ம Pro 3 AC உங்களுக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிவைஸ் பற்றி நான் சொல்லணும்னு நினச்சது இது மட்டும் தான். ஸோ உங்களுக்கு இன்னும் இது பற்றின டிவைஸ் பற்றின டீட்டெயில்ஸ், அப்புறம் இதை பற்றின சந்தேகம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் கீழே இருக்க நம்பருக்கு என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம கிட்ட Pro AC, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா Pro 3 AC, இந்த 2 டிவைஸுமே பெஸ்ட் செல்லிங் டிவைஸ். இந்த டிவைஸ் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் நம்ம அதிகமாக செல் பண்ணிட்டு இருக்கோம். அதிகமான கஸ்டமர்ஸோடைய சாய்ஸாகவும் இருக்குது. அதிகமாக ஜெர்மன் வெஹிக்கிள்ஸ் பார்க்குறவங்களுக்கு Pro 3 AC. எனக்கு ரெகுலர் கேரேஜ் டயக்னோஸ், எனக்கு ரெகுலராக கேரேஜ்க்கு வந்துட்டு ரெகுலர் ஸ்கேனிங் பண்ணணும், ரெகுலராக இன்ஜெக்டர் கோடிங், ஆயில் ரீசெட், இந்த மாதிரி ரெகுலர் ஃபீச்சர்ஸ்க்கு யூஸ் பண்ணுறதுக்கு Pro AC. இந்த 2ல நீங்கள் எதை வேணாலும் சூஸ் பண்ணலாம். பட் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கீழே இருக்க நம்பருக்கு நான் காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் அதை பற்றின தெளிவான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். உங்களுக்கு உங்களோட ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி டிவைஸை சூஸ் பண்ணுங்க. ஜஸ்ட் யாராவது சொல்றாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்றாங்க அப்படின்றனால ஒரு டிவைஸை சூஸ் பண்ணாதீங்க. அது உங்களுக்கு ஒர்க் ஆகாது. ஏன்னா ஒவ்வொருத்தருடைய நீடுமே நிறைய இருக்கு. நிறைய கஸ்டமர்ஸ் பாக்குறேன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எனக்கு என் ஃப்ரெண்ட் வச்சிருக்காரு, நான் அதனால அந்த மாடல் வாங்குறேன்னு சொல்றாரு. 2 பேரும் சேம் மாடல் வாங்குறதுனால யூஸ் கிடையாது. ஸோ ஒவ்வொருத்தர் நீடுக்கு ஏற்ற மாதிரி டெக்கும் சரி, உங்களோட யூசேஜ்க்கு ஏற்ற மாதிரி டிவைஸோட மாடலே மாறும். ஸோ அந்த மாதிரி கன்ஃபியூஷன் இருக்கவங்க யாருனாலுமே எனக்கு கீழே நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. நான் இதை பற்றின தெளிவான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தரேன். அதுக்கப்புறம் நீங்கள் சூஸ் பண்ணுங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி நன்றி நன்றி. இதை சொல்றது எனக்கு தெரியலங்க. வர்றேங்க.